வணக்கம், காஞ்சிகேதன் பேசுகிறேன். ஹாப்பி வெனஸ்டே. என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி வெனஸ்டே. இன்னைக்கு வந்து கார்த்திகை அமாவாசைங்க. ரொம்ப ரொம்ப பெரியவங்களை நாம நினைவு கூறுற ஒரு முக்கியமான நாள்னு சொல்றாங்க. எல்லாரும் அவங்க வீட்டு பெரியவங்களை எல்லாருக்காகவும் எல்லா குடும்பமே சேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்களை நம்ம இன்னைக்கு ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்றவங்களுக்கும் படிக்கிற பிள்ளைங்களை நல்லபடியா மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்க. முக்கியமானது அந்த ஆரோக்கியத்துக்காகவும் எல்லாருக்காகவும் உங்களுக்காக நாங்களும் எங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து வாங்க சமையலுக்கு போலாம். வாங்க. இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல பொங்கல் செய்துட்டாங்க. காலையில டிஃபன் பொங்கல் செய்துட்டு அதுக்கு வந்து மதியம் வந்து வாழைத்தண்டு சாம்பார் வச்சுங்க. இன்னைக்கு அந்த வாழைத்தண்டு சாம்பார் எடுத்து அந்த பொங்கல்ல அப்படி ஊத்திடலாம். அப்படி ஊத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, வாழைத்தண்டு சாம்பாரும் பொங்கலுக்கும் சூப்பரா போயிடும். அவரைக்காய் பொரியலுங்க. அவரைக்காவை நல்ல மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு செய்யுங்க. லாஸ்ட்ல இறக்கும் போது தேங்காவை நல்லா துருவி போட்டு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். பூண்டை நல்லா இந்த அவரைக்காய் நறுக்கும் போது பூண்டை நிறைய போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். நீங்களும் செய்யுங்க, ஜாலியாக செய்யுங்க, ஸ்வீட்டாக செய்யுங்க, ஸ்மார்ட்டாக செய்யுங்க, சூப்பராக செய்யுங்க. ஓகேவா? அப்புறம் நம்மளுக்கு வந்து டெய்லியே தேவையில்லை, லைஃப் ஃபுல்லாக இந்த 6 கடைப்பிடிச்சா 6 சொல்ல போகிறேன். அதை ஃபாலோ பண்ணால் நம்ம சூப்பராகிடலாம். முதல்ல தூக்கங்க. குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் இல்லை 7 மணி நேரம் தூங்கணுன்றாங்க. அது இப்போ வர வர கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஏன்னா இந்த செல்லுன்னு ஒன்று வந்ததில்ல, நடு நைட்டில் நம்ம திடீர்னு முழிச்சிட்டா கூட இந்த செல்ஃபோன் பார்க்காம நம்ம தூங்க முடியல. பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செல்ஃபோன் தொடர்ந்து கண்டிப்பாக குறைஞ்சது 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் ஆகுது. உடனே யாருன்னா மிரட்டினா தான் அந்த ஃபோனே ஆஃப் பண்ணுறோம். வேறு யாரும் பார்க்கணும், நம்ம அதை வச்சு அப்படியே 6 மணி வரைக்கும் கூட ஓட்டும். ஏன் எனக்கு அந்த பழக்கங்கிறது வச்சுக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் தூக்கம் ஒரு கண்டிப்பாக ஒரு 6-7 மணி நேரம் தூங்கணும். தூங்கினா தான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், நல்லாயிருக்கும். முதல் இது. அப்புறம் தண்ணிங்க, தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். தண்ணி வந்து அப்புறம் போதும், இது போதும், தண்ணி குடித்தா அடிக்கடி நம்ம ஒன் பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி குடிக்கணும், குடித்தா உடம்பு ஃப்ரெஷ்ஷப்பாக நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த தண்ணி இல்லாமல் தான் சபரிமலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதையும் கனெக்ட் பண்ணி தான் பேசணும். அதே மாதிரி சுயமரியாதைன்னு ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருக்கவே கூடாது, அதுவும் ஒரு முக்கியன்றாங்க. அப்புறம் உடற்பயிற்சி. இப்போ என்ன நம்ம தண்டால் எடுக்க முடியும், வாக்கிங் தான் பண்ண முடியும். அது ஒழுங்காக ஒரு 1 மணி நேரம் அப்படின்னு செஞ்சுட்டா நல்லாயிடும். அதே மாதிரி டயட், சாப்பாட்டில் நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும், கிடைக்குதுன்னு பூந்துடக்கூடாது. அதே மாதிரி நண்பர்கள் நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம லைஃப்